பணத்தை எடுத்துக்கிட்டு போகிறான் மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது துணி விலகுது. திருப்பி பார்க்குறான். ஆணுக்கு வக்கரங்கிறது வந்து எதில் வேணாலும் வரும். இந்த ஒரு வகையான இலக்கணமும் செக்ஸுக்கு கிடையாது. ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் செக்ஸ் அப்படின்னு. ஆணுடைய இனப்பெருக்க உறுப்புகள், ஆண்குறி எல்லாமே வெளியில் இருக்கு. பெண்ணினுடைய உறுப்புகள் பூராமே உள்ளே இருக்கு. அவங்களுடைய எண்ணங்களும் இதுவும் எல்லாமே உள்ளதான் இருக்கும். அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆண் உறுப்பும் அதுக்கு உண்டு, பெண் உறுப்பும் உண்டு. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நினைச்சுன்னா அப்படி கோக்கி மாதிரி இருக்கு. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தேனீக்களில் வந்து ஒரு விசித்திரமானது உண்டு. உணர்வு கொண்ட பிறகு ஆண் தேனியை கொண்டு போகும். ஆண் உறுப்பு அப்படியே வெட்டி எடுத்துட்டு அது வந்து தொட்டா ஓட்டுது. அவங்க உறுப்பு சின்னதாக இருக்கிறதுனால வந்து ஒரு ஆண் வந்து ஒரு வயதான ஆண் வந்து இது பண்ணும்போது பல்வேறு வகையான காயங்கள் அவங்களுக்கு ஏற்படும். அந்த குழந்தைங்களுக்கு சந்தேகப்பட்டு ஒருத்தனை கூட்டு வர்றாங்கன்னா அவனுடைய விந்தி இதையும் பார்த்துட்டு ஆமாம் அந்த பாதிக்கப்பட்ட பின்னுடைய உடலில் கிடைச்ச அந்த விந்தனுடைய இது ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம சொன்னாக்கா குற்றம் தெரியும். அவன் அதை தான் சாமர்த்தியமாக தொடச்சி எடுத்துகிட்டு போயிடும். அதுக்கு பேர் நெக்ரோஃபிலியான்னு பேர். நெக்ரோஃபிலியான்னு பேர் ஒரு தெலுங்கு படத்தில் அது வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போகிறான் மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது துணி விலகுது. திருப்பி பார்க்குறான். நெக்ரோஃபிலியா பேஸ் பண்ணி ஒரு நிறைய இங்கே ஆங்கில படங்கள் நிமஜ்ஜானம்னு ஒரு படம் வந்து அதில் நெக்ரோஃபிலியா இல்லை. அதான் நாயகி வந்து வண்டியில் அப்படியே படுத்திருப்பா. அவருடைய மார்புகள்லாம் தெரியும். சாரதா தான் நடித்தேன். அந்த வண்டிக்காரன் வண்டியை ஓரம் நிறுத்தி அவளை கற்பழிச்சிடும். இதான் கதை. அதுக்காக அந்த அம்மாவுக்கு அவார்டெல்லாம் கிடைச்சிது. அது நெக்ரோஃபிலியாவில் நான் எல்லா ஊர்லேயும் நடக்கிறது. அது வந்து ஒரு பிரபல கவர்ச்சி நடிகை வந்து இறந்த போது ஆஸ்பத்திரியில் இருக்கிற வாட்பாய் எல்லாம் வந்து ரகடை பண்ணாங்க. நான் பார்க்க தான் வேலை பார்த்துட்டு அது மாதிரி நடக்கவே இல்லை. இது ஊடகங்கள் விட்ட கதை. சிவில் ஸ்மிதா தான் அவங்க இதெல்லாம் பண்ணாங்க. அது நான் பார்க்க தான் வேலை பார்த்துட்டு அடி எடுத்துட்டு மார்ச்சூரில் வச்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து அதீதமான கற்பனைகளில் வர்றது. நெக்ரோஃபிலியாங்கிறது எப்பவுமே உள்ளது. ஏன்னா வள்ளுவரை எழுதுறாரு. பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பணம் தடியேற்றுங்கிறார். ஒரு விலைமாது கிட்ட உடலுறவு வச்சுக்கிறது எதுக்கு சமம்னாக்கா இருட்டறையில் இருட்டாக இருக்கிற ஒரு அறையில் அனாதையாக இருக்கிற பிணத்தோடு உடலுறவு கொண்டதுக்கு சமம். அது இருந்துக்கிறதுக்கு வள்ளுவரே சொல்லியிருக்கு. இருட்டறையில் ஏதில் பிணம் தடியேற்று. அவருடைய பாடியை திருடிட்டு போட்டார். கல்லறையில் திருடிட்டு போட்டார். அப்புறம் போய் போலீஸ் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார். அது ஒரு செய்தி, பெரிய செய்தி. அது அங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக நடக்கும். அங்கே எல்லாம் என்னன்னாக்கா சவப்பட்டியிலேயே அப்படியே கொண்டு வச்சாலும் வச்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா சவப்பட்டியை திறந்து பாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு வந்தால் வந்துடுவாங்க கல்லறையில். அது அவங்களுடைய குடும்ப கல்லறைன்னு இருக்கும். அந்த மாதிரி கல்லறையில் வந்து அவங்க பாடி அப்படியே வைப்பாங்க. அதெல்லாம் அப்படியே கொஞ்சமாக இதாகிட்டு போகிறதெல்லாம் அப்படியே கண்ணால் பார்ப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில். அதுக்கப்புறம் தான் வந்து சாவுப்பட்டியில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க திறக்கிறது வச்சு கடைசி ஆணி அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திறக்க மாட்டாங்க. அதை சிமெண்ட் வச்சு போட்டது ஆதி காலத்தில் இருந்தது. எப்பவுமே இருக்குது. அதனால தான் கல்லால் செய்யப்பட்ட அறை. அதை தான் வள்ளுவர் சொன்னேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு. இருட்டறையில் ஏதில் பணம் தடியேற்று. நிறைய கேஸ் வந்து ஆணுக்கு வக்கரங்கிறது வந்து எதில் வேணாலும் வரும். அது சொல்லுவாங்களே கல்லுக்கு புடவை கட்டினா கூட விட மாட்டாங்க அந்த மாதிரி ஆள் அப்படிம்பாங்க. அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. செக்ஸ்ன்னு வரும்போது எந்த ஒரு வகையான இலக்கணமும் செக்ஸுக்கு கிடையாது. ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் செக்ஸ் அப்படிங்க. யுத்தத்திலும் உடல் உறவின் போதும் நீ எது செஞ்சாலும் ரைட்டு தாங்கிறான். அங்கே வந்து ஒரு இலக்கண ரீதியாகவோ ஒரு சட்ட விதிகளுக்கு உட்பட்டோ போராடிங்கன்னா வேலைக்கு நடக்காது. அங்கே வந்து போலீஸ்காரன் மாதிரி முழங்காலுக்களை தான் சுண்ணுன்னு யுத்தத்தில் சொன்னால் என்ன ஆகும்? யுத்தத்தில் அதெல்லாம் நடக்காது. போகும்போது அடிக்க வேண்டியதுதான். இயற்கையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணுடைய இனப்பெருக்க உறுப்புகள், ஆண்குறி எல்லாமே வெளியில் இருக்குது. பெண்ணினுடைய உறுப்புகள் பூராமே உள்ளே இருக்குது. எதுவுமே வெளியே கிடையாது. அவங்களுடைய எண்ணங்களும் இதுவும் எல்லாமே உள்ளதான் இருக்கும். அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயத்தில் அவங்க வெளிப்படையாக சொல்லவே மாட்டாங்க. எல்லா உயிர் ராசிகளிலையும் உடலுறவு கொண்ட எல்லா ராசிகளிலையும் உண்டு. மரம் ஏங்க பூ பூக்குது? செடி ஏன் பூ பூக்குது? வண்டை கவரணும், ஆணை கவரணும், அதை அழகாக இருக்கணும். அழகாக இருக்கிறத பார்த்து தான் அது வருது. பூ பேசாமல் ஒரு இடத்துல இருக்குது. வண்டு தான் தேடிட்டு ஓடுது, கவர்ச்சியை காட்டுது, போகுது. அது எல்லா இனத்திலையுமே உள்ளது. ஆனால் பெண் வந்து அவ்வளோ சுலபமாக வந்து சிரிக்க மாட்டான். பாரதிதாசன் எழுதுறாரு, கண்ணில் கடைப்பார்வை காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு மலையும் ஒரு கடுகாம். கண்ணில் கடைப்பார்வை, தன்னுடைய காதலி கடப்பார்வை அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டானா அவருடைய காதலனுக்கு பெரிய மலை கூட ஒரு கடுகு மாதிரி சின்னதாக இருக்கும். கண்ணில் கடைப்பார்வை காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு மலையும் ஒரு கடுகாம். அதுதான் காதல். பொண்ணு சிரிக்கணும். எல்லா காலத்திலுமே வந்து ஆண் தன் வீரத்தை காட்டினா தான் பெண் வந்து மயங்குவார். ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அப்போ தான் இது பண்ணுவாங்க. சில செடிகள்லாம் இருக்குது, சில வண்டுகள் அதை அனுமதிக்காது. அப்படியே உள்ள அந்த தேன் எடுக்கிறது உள்ள வந்து அப்படி எதிரில் மூடி கொண்டு போடும். அது மாதிரி தாவரங்கள்லாம் இருக்குது. அதுங்களுக்கே சாய்ஸ் இருக்குது. இப்போ மண்புழுவெல்லாம் இருக்குது கொடுத்து வச்சது.
அதுவே ஆண் அதுவே பொண்ணு, ஹெர்மாஃப்ரோடைட்டுன்னு பேர். ஆண் உறுப்பும் அதுக்கு உண்டு, பெண் உறுப்பும் உண்டு. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நின்றுச்சுன்னா அப்படி கொக்கி மாதிரி இருக்குது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அவ்வளோதான். ஒன்று ஆணாக ஆக்ட் பண்ணும், ஒன்று பெண்ணாக ஆக்ட் பண்ணும். அமீபா இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஒரு செல்லு அது வந்து குட்டி பொண்ணு நினச்சா அப்படி நினச்சதுன்னா ரெண்டாக பிரிஞ்சிடும். செக்ஸ் வச்சுக்க வேண்டிய வேலை இல்லை. கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த பிராணிகள்லாம் செக்ஸ் வைக்க வேண்டிய கட்டாயம். தேனீக்களில் வந்து ஒரு விசித்திரமானது உண்டு. உடலுறவு கொண்ட பிறகு ஆண் தேனியை கொண்டு போகுது. ஆண் தேனி வந்து ஏறத்தாழ அது உடல் உறவுன்னு வச்சுக்கும் போது அதுதான் கடைசியாக ஆண் உறுப்பு அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு போகுது. செக்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது உள்ளே போனீங்கன்னா எவ்வளோ போயிட்டுருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பிராணிக்கும் ஒரு வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது. அது வந்து 5 வருஷம் நாங்கள் படிக்கிறோம். இதை வந்து 5 நிமிஷத்தில் சொல்கிற விஷயம் இல்லை. ரேப் கேஸை வந்து நிரூபிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இதெல்லாம் வச்சு சொல்லுவோம். இப்போ நாங்கள் வந்து செக்ஸாலஜி பிடி டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்தவங்க முறையில் நாங்கள் ஒரு விட்னஸாக எங்களை கூப்பிடுவாங்க கோர்ட்டில். நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா, போஸ்ட்மார்ட்டம் அதாவது அந்த பெண்ணை பரிசோதிக்கும் போது அந்த பெண் வந்து போராடினாலா இல்லையாங்கிறது வந்து நம்ம அவளை செக் பண்ணும்போது தெரிஞ்சு போயிடும். போராடி இருந்தாக்கா அவளுடைய உடம்புல காயங்கள் இருக்கும். அதே மாதிரி யார் குற்றவாளியோ அந்த அவன் உடம்புல காயங்கள் இருக்கும். இவளால் ஏற்படுத்தப்பட்ட காயம் தானே அதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை, அவன் உடம்புல ஒன்றும் இல்லை, உடம்புல ஒன்றும் இல்லை, போராட்டத்துக்கு அறிகுறி இல்லைன்னா சம்மதத்தோடு நடத்துக்கு அங்கே எப்படி ரேப் இருக்கும். அதெல்லாம் தான் பிரச்சனைகள். இதில் நான் எங்கள் இதில் என்னன்னாக்கா, அவனுக்கு அந்த நேரத்தில் உடல் உறவின் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள் அவனுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த வியாதியை வந்து ரேப் பண்ணும்போது அவளுக்கு கொடுத்துருப்பான். அவளுக்கு அந்த வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதி என்னைக்கு வந்திருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சோம். அது வந்து அவன் கற்பழிச்சதா குற்றம் சாட்டப்பட்ட அந்த தேதி ஒன்றா ஒத்து போச்சுன்னா அவனால தான் பண்ணிருக்காங்கிறதுக்கு நாங்கள் ஒரு எவிடன்ஸ். இத்தனை தேதி மாட்டிக்கிட்டாங்கன்னு நாங்கள் சொல்லிடுவோம். அதை வச்சுட்டு சொல்ல அந்த தேதியில் தான் அவன் கற்பழிச்சா அன்னைக்கு தான் இன்ஃபெக்ட் ஆகிருப்பான் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். இதெல்லாம் இவ்வளோ இருக்குது. இதை வந்து எதிர்கேள்விகள் கேட்டு இதை எல்லாத்தையுமே பொய்ன்னு சொல்லிட முடியும். இப்போ சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத சில கேள்விகள் வரும். இப்படியும் இருந்திருக்கலாம் இல்லையா, இவளால் தான் அந்த காயம் ஏற்பட்டுச்சுன்னு போது இவளை வந்து வேறு எதுக்கும் இது பண்ணும்போது அப்படி போன போக்க அப்படி இது பண்ணால் அது கைப்பட்டுருச்சு, அந்த காயம் வந்திருக்கலாம் இல்லையா. பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசும்போது இப்படிங்கிறோம், கண்டத்தில் நாகம் போட்டு கீறிடுது. உடலுறவின் போல தான் வந்ததா இது மாதிரி எதிர்பாராத விதமாக கைப்பட்டுச்சு வந்ததா, அதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டும்போது ஆமான்னுவோம். அப்போ போயிடுது இல்லை கேஸு. இப்போ நிறையா இருக்குது. தூரம் நின்று போச்சு பார்த்தா அதில் என்ன எய்ட்ஸில் அந்த மாதிரி வராது, பொண்ணு வராது. சிஃபிலிஸில் வரும். ஓகே, சிஃபிலிஸுங்கிற நோயில் அது வரும். அது வந்து தொட்டா ஒட்டிக்கும். அவ்வளோ தீவிரம். செகண்டரி சிஃபிலிஸ் பேர். அதில் வரும். ஏறத்தாழ அம்மா வாத்த மாதிரியே இருக்கும். அதாவது பெண்களால், அதான் பெண்ணுன்னு இல்லை, பல பேருடன் உடலுறவு கொண்டது. அது பெண்ணாவர்களும் ஆணாவர்கள். ஏறத்தாழ 16 நோய்கள் இருக்குதுங்க. பல பேரோட உடலுறவு கொண்டா வர நோய்கள் 16 நோய்கள் இருக்குது. அதில் எய்ட்ஸும். கடைசியாக வந்தது எய்ட்ஸ். இதுகள்லாம் அதனால தான் எனக்குலாம் புல போயிடுச்சு. இப்போ கடையில் மருந்து வாங்கி சாப்பிட்டு போயிடுறாங்க. என்கிட்ட வரணும், வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி இருக்குதுன்னா அது மருந்து கடைக்காரரை கொடுத்துட்றாரு, என்கிட்ட வர்றதே இல்லை. ஓகே, அதனால தான் எங்கள் புலப்பெல்லாம் போயிடுச்சு. ஹெச்ஐவிக்கு இப்போ ஹெச்ஐவியால் நம்ம எதிர்பார்த்த அந்த பாதிப்புகள் பெருசாக இல்லையே. மிக பாதிக்கப்பட்ட அந்த முதலாக தமிழ்நாட்டில் வந்து தன்னை அறிமுகப்படுத்திட்ட சேகர் இன்னும் 72 வயசு ஆச்சு, ஜெயிலே தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே, பல சமூக சேவைகளில் ஈடுபட்டுக்கிட்டு போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட விஷயங்களை ரொம்ப ஈஸியாக யாராக இருந்தாலும் ஒன்று தாங்க. சின்ன பசங்களுக்கு விஷயம் தெரியாது. ஆனால் அவங்க உறுப்பு சின்னதாக இருக்கிறதுனால வந்து ஒரு ஆண் வந்து ஒரு வயதான ஆண் வந்து இது பண்ணும்போது பல்வேறு வகையான காயங்கள் அவங்களுக்கு ஏற்படும், அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படும். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இது வந்து ஒரு அரை மணி நேரம் இதில் நம்ம பேச முடியாது. பேசினாக்கா இது வந்து தனி எபிசோடாக போட்டு ஒரு 30 எபிசோட் போடணும். விஷயம் தெரிஞ்சவன் செஞ்சுருக்கான். அதுதான் டைலாக். தன்னுடைய இது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த விந்தை வச்சுட்டு கண்டுபிடிச்சிடலாம். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இவனுடைய விந்து தாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாலும் இப்போ சந்தேகப்பட்டு ஒருத்தனை கூப்பிட்டு வர்றாங்கன்னா அவனுடைய விந்து இதையும் பார்த்துட்டு ஆமாம் அந்த பாதிக்கப்பட்ட பின்னுடைய உடலில் கிடைச்ச அந்த விந்தனுடைய இது ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம சொன்னாக்கா குற்றம் நிரூபிக்கப்பட்டுடும். அவன் அதை தான் சாமர்த்தியமாக தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுறான். அதனால தான் அவன் வந்து கொஞ்சம் மருத்துவ நாலேஜ் உள்ளவனாக இருந்திருப்பாங்கிறது அந்த கதையில் இது. அதை வச்சு தான் அந்த ஆஃபீஸர் வந்து அதை கண்டுபிடிக்கிறார். தெரியாது மரணங்கிறது வந்து அந்த பயத்திலேயே இறந்து போகிறவங்க. அதிர்ச்சியில் வந்துடுச்சுன்னாக்கா அதிர்ச்சியிலேருந்து ஆளை மீட்டு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அது பிரசவத்தில் நடக்கும், இந்த மாதிரி விஷயங்களையும் நடக்கும். அதனால் இதெல்லாம் எதிர்பாராத இதில் வந்து அந்த அதிர்ச்சி வரும்போது அந்த அதிர்ச்சியில் வந்து மூளையை தாக்கிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பிரசவத்திலே அந்த இது வரும், அந்த ஐயோ நம்ம குழந்தை வருதோ இல்லையோங்கிறது ஆயிரக்கணக்கான பயம் வரும்போது
அந்த குழந்தை வெளியே வரும்போது அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபியர் வந்துச்சு. அந்த ஃபியர் காம்ப்ளெக்ஸ்லேயே அவங்க பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். பிரெயின் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதுலேருந்து ரிவைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டாக்டர்ஸ் கிட்ட போய் செக்அப் பண்ணிக்க போக மாட்டாங்க. இப்போல்லாம் கருத்தரிச்ச உடனே வாரம் போய் பார்த்துடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி வந்து பிரசவத்தை வந்து பிரசவ வேதனை எடுக்கிறவன்னு காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. குழந்தை நல்லா வளர்ச்சி ஆகிடுச்சுனாக்கா 9வது 8வது மாதத்துலேயே வளர்ச்சி ஆகிடுச்சு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனாக்கா இப்போ எடுத்துடலான்னு சொல்லி எடுத்துடுறாங்க. பிரசவ வேதனைக்கு விடுறது. அதனால் அந்த பயங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, வலி இல்லாமல் குழந்தைய பெற்றுட்டாங்க. பிரசவ வேதனை அந்த சீரியல்லாம் காட்டுவாங்களா, ஐயா அம்மா அம்மானு ஊரே கத்துறாங்க, அதெல்லாம் இப்போ கிடையாது. ஓகே. பிரசவங்கிறது இன்றைக்கி டிசைட் பண்ணிடுறாங்க, சொல்லிடுறாங்க. இதை பாருங்க, இந்த தேதி எல்லாம் குழந்தை இதாகி போச்சு, இன்னும் 2 நாள் சர்ஜரி பண்ணி எடுத்துடலாம் குழந்தைய, இப்போ நல்ல நேரம் ஏதாவது பார்க்கறதா பார்த்துட்டு சொல்லுங்கள், அந்த டைமில் பண்ணிடலான்றாங்க. அந்த அளவுக்கு சைல்டுக்கு தெரியாதுங்க, அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது பாட்டுக்கு அப்பாவியாக வந்து அந்த மாமா இப்படி பண்ணார், அந்த அண்ணா இப்படி பண்ணிச்சுன்னு வந்து சொல்லுங்க. அப்போ தான் தாய் தான் கண்டுபிடிக்க முடியும். என்னை போட்டு ரொம்ப இது பண்ணார், அப்படி கற்றுன்னு கத்துனா எனக்கு விடவே இல்லைம்மா அப்படின்னாலும் குழந்தைங்க சொல்லும் போது தான் தெரியும் மேட்ரு. எங்களுடைய காலகட்டத்தில் அங்கே தான் செக்ஸை கண்டுபிடிச்ச மாதிரி கேட்டு இல்லை அது 80கள் 90 செக்ஸுங்கிறது எல்லா காலத்துலையும் உண்டு. அது லொலிதாங்கிற ஒரு ஃபேமஸ் நாவல். அம்மாவை கட்டிக்கிறான் அந்த அவருடைய பொண்ணை பிடிக்கிறதுக்காக. 13 வயசு பொண்ணு லொலிதாங்கிற அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக அவங்க அம்மாவை கட்டிக்கிறான். ரஷ்யன் நாவல் அது. அது சினிமாவெல்லாம் உண்டு. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து உள்ள. அப்பா நீங்கள் 60களில் ரொம்ப ஃபேமஸ். எல்லா காலத்திலும் வீரத்தை காட்டுங்க. ஒரு 4 பொண்ணுங்க உட்காந்துருக்கா ஒரு இருக்குதுன்னாக்கா நடக்கிற ஸ்டைலே வேற ஆகிடும். அது ஒரு படத்தில் காட்டுவாங்க பாரு, நம்ம 4 பசங்க உட்காந்துருக்கோம், அது வரல தமிழில் பேசிட்டு இனிமேல் இங்கிலீஷில் பேசுவா பாருமா. அது உடனே அங்கே வந்தோடனே வாட் இஸ் ஷி சேஸ் உடனே இங்கிலீஷில் இவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அவனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இவன் உடனே சைக்கிள் எடுத்து துரத்துவான், போய் விழுவான் கீழே. ஒரு அட்ராக்ஷன், கவனத்தை திருப்புறது. அது திரும்பி பார்த்துட்டான்னா பெண்களை வந்து அவ்வளோ சுலபமாக அட்ராக்ட் பண்ணுவான். அதுதான் நான் சொல்கிறேன், இயற்கையினுடைய விதி. பெண் வந்து அமைதியாக இருப்பா, அவளை கவர்றதுக்கு ஆண் தான் எல்லா வேலையும் பண்ணணும். அதனால தான் ஆண் மயில் வந்து தோகையை விரித்து பெண்ணை கவர்றதுக்கு ஆடி ஆடி காட்டு. அது நாய்ங்க கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண் நாயும் பெண் நாய் வந்து அதில் பெண் தான் வந்து ஓவராக பண்ணும். ஆண் அந்த நாய்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். பெண் வந்து அந்த ஆணை வந்து பிடிக்கிறதுக்கு அட்டகாசம் பண்ணி தரணும். அதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய நாய்கள் இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் சேவல் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நிற்கும். கொக்கோ 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 கொக்கோன்னு சுற்றி 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 வரும். இந்த பொட்டை அப்படியே நிற்கும். இது பேசாமல் அது ஒரே நிமிஷம், ஒரு 5 செகண்ட் அதனுடைய செக்ஸ். கண்ணால் காட்டுறது தான், அதைத்தான் அவன் எழுதுகிறான். காமசாஸ்திரம் படிச்சிங்கன்னா இந்த கொக்கோ இந்த காமசாஸ்திர புக் எடுத்திங்கன்னா தன்னுடைய காதலை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவாங்கிறத சொல்லுவான். தன்னுடைய உடையை வந்து நழுவ விடுவான், நழுவ விட்டு உன் மேலே எனக்கு அக்கறை இருக்குதுன்னு காட்டுவாள். இது மாதிரி சமைக்கணும் காட்டுவா. அப்புறம் எங்கேயாவது ஒரு செவத்துக்கு பின்னாடி இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்து. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. ஐ லவ் யூங்கிற, இல்லாட்டி இதை எப்படா நாய் அப்படின்ட்டு போயிடலாம். நேற்று ஐ லவ் யூ தான், நேற்று ஒன்று பிடிச்சி இன்றைக்கி பிடிக்கல. இன்றைக்கி அதுக்கெல்லாம் விளக்கமெல்லாம் கொடுக்கணும். இன்றைக்கி எல்லாத்தையும் தாண்டி போயிடுச்சு. நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் 60களில் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி.